இது அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த இப்போ குர்ஆனுக்கு வருவோம். நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. முஸ்லிம்களாக இருந்த நபிமார்கள் அனைவரும் இதை கொண்டே இந்த யூதர்கள் என்று அழைத்து கொண்டவர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அவ்வாறே ரப்பானிகளும் அஹபார்களும் அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தனர். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிமார்கள் ஒரு பக்கம் அந்த வேதத்தோட வசனங்களை, அந்த வேதத்துடைய சட்டங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கூடவே ரப்பானியுன்களும் அஹபார்களும். இவங்க யார்? ரப்பானினா யார் தெரியுமா? அல்லாவோட, அதாவது ரப்போட நெருக்கமாக இருக்கிறவன் அர்த்தம். ரப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற, ரப்புக்காகவே வாழ்கிறவன், ரப்புக்காக அர்ப்பணித்து கொண்டவன், இந்த மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோ. இவங்க யார் அப்படின்னா உலமாக்கள், இந்த ஹஜ்ரத்கள், இன்றைக்கி இன்னும் பள்ளிவாசலில் இருக்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் ரப்பானியன்கள். இவங்க என்ன, இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆனுடைய அந்த புரிதல்கள், அந்த வார்த்தைகள், அந்த மீனிங்கள், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்கள், இது எல்லாமே இவங்க படித்து சிலபஸை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. மக்களை மோட்டிவேட் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? ஹதீஸ்கள் அறிவிச்சிட்டே இருந்தாங்களா? மக்களே இப்படி இருங்க, மக்களே இப்படி இருங்க சொல்லிட்டே இருந்தாங்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டே இருந்தாங்களா? இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாங்க. இவங்களாம் ரப்பானியன்கள். புரியுதா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலபஸ் இருக்கும், அந்த குர்ஆனின் அடிப்படையில் அந்த நபி ஏற்படுத்தியிருப்பார். அந்த சிலபஸை இவங்க படித்து மக்களுக்கு அதை உபதேசம் பண்ணி மக்கள் மனசில் அல்லாஹ்வுடைய சட்டங்களின் முக்கியத்துவத்தையும் அவர்களுடைய அந்த சட்டத்தை கைவிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் எடுத்து சொல்லி அவர்களை எப்போவுமே அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அவங்க வச்சுருப்பாங்க. இவங்க தான் ரப்பானியன்கள். அடுத்தது யார்? அஹபார்கள். அஹபார்கள் யார் அப்படின்னா, அவங்க ஷார்ப்பாக இருப்பாங்க பிரெயின். அவங்க யார் அப்படின்னா, அந்த குர்ஆன்லேருந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த வேதங்களிலிருந்து காலம் மாறிச்சுன்னா அர்த்தம் மாறும்னு நான் சொன்னேன்ல, அது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சிலபஸ், இந்த ரப்பானியின் சிலபஸ் ஒன்று புக் ஒன்று படிப்பாக இருப்பார். அந்த புக்கு எழுதுகிறவர் யாருன்னா அஹபாராக இருப்பார். புரியுதா? இவர் வந்து பப்ளிக்கெல்லாம் போய் பார்க்க மாட்டார். இவருக்கு அந்த டைமில் இருக்காது. அவருக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். மௌலானா மௌதூதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் எங்கேயும் ஜும்மாலாம் நடத்த மாட்டார். ஜும்மாவில் அவர் கீழே உட்காந்துட்டு இருப்பார். அவர் மொஹல்லா பள்ளிவாசலில் அவர் உட்காந்தாருன்னா அவர் திட்ட ஆரம்பிச்சிருவார். யார்? அந்த இமாமு. மௌதூதின்னு ஒரு சைத்தான் இருக்கான், அல்லாஹ் அந்த சைத்தான்ட்டு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ட்டு. அவர் யார் அப்படின்னா, இவரெல்லாம் அஹபார் லிஸ்ட்டில் வருவார். யார்? இவர் இஸ்ரார் அஹமது, இவங்கெல்லாம். ரப்பானியன்கள் யார் அப்படின்னா, அவங்க பள்ளிவாசலோடு அவங்களுடைய ஒர்க் வந்து இதாயிரும். அஹபார் யாருன்னா அவங்களுடைய ஒர்க் வந்து பெருசாக இருக்கும். அவங்க வந்து அதை விட பெருசாக, அவங்க வந்து ஃபுகாக்கள். அவங்க வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனங்களை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரப்பானியன்களுக்கு இவங்க வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. இந்த ரப்பானியன்கள் பப்ளிக்கு வந்து போய் அவங்க வந்து உலமாக்கள் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போது இதில் அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனில் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள், மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். இது எதுக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த மீனிங் மாறிச்சினாலோ அல்லது அந்த வசனம் மறக்கப்பட்டாலோ மக்கள் என்ன ஆயிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அதை அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அப்போது இது நடைமுறைப்படுத்தப்படலைன்னா அந்த சட்டம் என்ன ஆயிரும்? பாதுகாக்கப்படாமல் ஆயிரும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நபிமார்கள் நியமிக்கப்பட்டது நமக்கு தெரியும். இந்த ரப்பானியன்கள் அஹபார்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. அவங்க யாரும் வந்து வானத்திலேருந்து ஜிப்ரீல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களே அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். அவங்க உணர்வாங்க, இந்த வேலை நாங்கள் தான் செஞ்சாகணும், இல்லைன்னா வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. வேதம் மாற்றப்பட்டுரும். பார்ப்பாங்க, கண் கூட அவங்களால பார்ப்பாங்க, இன்னும் அநியாயம் நடக்குது, இப்படி தப்பாக விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் இறங்குறேன் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்குவோம். அப்படி இறங்கினவங்க தான் இவங்க எல்லாமே. எனவே யூத கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யூதர்களே, அல்லாஹ் நான் உங்களுக்கு இறக்குன தௌராத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இதைத்தானே உங்கள் நபிமார்களும் சொன்னாங்க, ரப்பானியன்களும் சொன்னாங்க, அஹபார்களும் சொன்னாங்க, நீங்கள் எனக்கே பயப்படுங்க, மனிதர்களுக்கு அஞ்சாது. இப்போ திடீர்னு மனுஷன் எங்கேருந்து உள்ளே பூந்தான்?
இது அல்லாஹ்வுடைய வேதத்தில். இப்போ நாம் நினைக்கிற தீன் என்ன? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது. இப்போ தொழுகிறதுல எந்த மனுஷனாவது நம்மளை மிரட்டுறானா? இப்போ நீ தொழுதியா, இன்றைக்கி எத்தனை ரக்காத் தொழுல யாரோ மிரட்டுறானா? இல்லை. நோன்பு வச்சியா வைக்கலையா, சார் எத்தனை மணிக்கு தின்ன ஏதாவது கேட்டாங்களா? இது வரைக்கும் நீ ஹஜ்ஜுக்கு போனியா இல்லையா, ஹஜ் உனக்கு கடமை இருக்கா இல்லையா, ஜக்காத் கொடுத்தியா இல்லை, யாரோ மிரட்டுறாங்களா? மிரட்டல. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணும்போது சில மனிதர்கள் மிரட்டுவாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எந்த மனிதர்கள் அவங்க மிரட்டுவாங்க? அந்த மிரட்டுறாங்களே யார் அவங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை யோசிங்க பாருங்கள், தீன் என்னன்னு புரியும். இது ஏன் தெரியுமா? இதை அதாவது இதுக்கு மீனிங் என்ன? ஏன் அவங்க அவங்க பயப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் போல்டாக நில்லுங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் போல்டாக நில்லுங்க அப்படின்னா மனிதர்களை அஞ்சாதீர்கள், மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் அப்படின்னா எந்த மனிதர்கள்? டீ கடைக்காரங்களா, டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சரா, டிரைவரா, பைலட்டா, ஈபியில் இருக்காங்களா அவங்களா, பால்காரரா? யார் அந்த மனுஷங்க? யார் தெரியுமா? இரும்புக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸில் மீடியாவில் எல்லாம் சொல்லுவாங்க, இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் அப்படிமாங்க. இரும்புக்கரம். அந்த இரும்புக்கரம் யாருது? நான் சொல்லலை, நீங்களே திங்க் பண்ணி. இரும்புக்கரம் யார்? ஹூ இஸ் த இரும்புக்கரம்? அப்போ இந்த இரும்புக்கரம் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அல்ல அந்த அஹபார்களோ அந்த ரப்பானியன்களோ அந்த நபிமார்களோ இந்த அநியாயமான சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண. இப்போது இங்கே பிரச்சனை என்ன? இப்போ இது வரைக்கும் பேசிகிட்டு வந்தது என்ன பேசிகிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? பணக்காரன் ஒரு விஷயத்தை செஞ்சால் விட்டுறாங்க, ஏழை ஒரு விஷயத்தை செஞ்சால் பிடிச்சிட்றாங்க. இதை பிடிக்கிறதும் விட்றதும் இன்றைக்கி யார்? அந்த இரும்புக்கரம் இருக்குல்ல, அவங்க தான் பிடிக்க முடியும். நம்மளது இந்த தோல் கரம் இருக்குல்ல, சதை கரம், இந்த கரம்லாம் ஒன்றும் பிடிக்காது. இரும்பு கரம் தான் பிடிக்கும். இந்த இரும்பு கரத்துக்காரர்கள் தான் என்ன பண்ணுறது, இந்த டியூவல் பாலிசி வைப்பாங்க. பணக்காரனுக்கு ஒரு சட்டம், புரியுதா? இது உலகத்தில் எல்லா பக்கமும் இதுதான் இன்றைக்கி இரும்பு கரம் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்தியாவாவது பரவாயில்ல, ஒரு கேஸாவது போச்சுக்கோ, என்னத்தையும் ஒன்று தீர்ப்பு வருது வரல, லேட்டாக வருது, இழுத்தடிக்கிறாங்க, வாய்தா வாங்குறாங்க, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய கேடுகட்ட நிலை உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு மன்னர் சாராயம் குடித்தா அவர் மேலே கேஸ் போட முடியுமா? கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்கணும்? யார் போய் விசாரிப்பா? உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, வாங்க ஸ்டேஷனுக்கு, நடக்குமா? என்னங்க நீங்கள் தங்கத்தில் காரில் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வாரம்னு நினைக்கிறேன், இங்கிலாண்டுடைய அரண்மனையிலேருந்து ஒருத்தர் கக்கூஸ் திருடிட்டு போயிட்டார். அந்த அரண்மனையிலேருந்து கக்கூஸ் திருடிட்டு போனார். மேட்ரு என்ன தெரியுமா? அந்த கக்கூஸ் தங்கம், புரியுதா? அவங்க கேஸும் கொடுக்க முடியல. என்ன கக்கூஸ் ஏன்டா தங்கத்தில் வச்சுன்னு கேஸ் கொடுக்குறதா? இல்லை கக்கூஸை திருடிட்டு போயிட்டான்னு கேஸ் கொடுக்க. பேல்றதுக்கு உனக்கு எதுக்கிட்ட தங்கம்? இவ்வளோ பெரிய தங்கம் அவன் தூக்கிட்டு போகிறான். பலாயிரம், அது பல கோடி ரூபா மதிப்புள்ள கக்கூஸு, சரியா? தூக்கிட்டு வர உள்ளே பூந்து தூக்கிட்டு போகிறான், கஷ்டப்பட்டு அப்படி தூக்கிட்டு போகிறான். எப்படியும் இருக்கும் ஒரு 50-60 கிலோ 100 கிலோவாக இருக்கும். அது அப்படியே தூக்கிட்டு பல்காக இருக்கான் ஆள், அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ போய் ஜிஎஸ்டி கட்டாமல் ஒரு 10 பவுன் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, இல்லை பேங்க்கில் போய் நீ ஒரு 50 லட்ச ரூபா உன் பேங்க்கில் ஒரு திடீர்னு உன் அக்கௌண்ட்டில் உழுவுதுன்னு வச்சுக்கோ, 10 நாள் அல்லது 20 நாள் உனக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து உனக்கு ஃபைல் வரும். ஆனால் அங்கே கக்கூஸ் யார் கட்டினா, எப்படி அந்த கக்கூஸ் வந்துச்சு கேட்க மாட்டாங்க. இந்த ராணி கிரீடம் போட்டாங்களே, அது கேட்க மாட்டாங்க. இதுதான் மேட்ரு, புரியுதா? இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுதா குர்ஆன் என்ன பேசிட்டு வருதுன்ட்டு? யூதர்கள் என்ன பண்ணாங்க? யூதர்கள் அல்லாஹ் என்ன சொன்னால், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனுஷன்தான். நீ திருடினாலும் குற்றம், மன்னர் திருடினாலும் குற்றம்.